ஓகே, சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு ஒரு 450 ருபீஸ் பில்லு. இங்கே எப்போவுமே அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்தோன்னா மோஸ்ட்லி செலவுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இருக்கும். சாப்பாடு அந்த மாதிரியான சில விஷயங்களில் தான் இருக்கும். ஸோ ஒரு 450 ருபீஸ் பில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2000, ஒரு 450, தென் ஒரு 400, ஆல்மோஸ்ட் நம்ம நியர் 3000 வந்துருச்சு. 3000 தான் ஆயிருக்குங்கிறது கம்மி தான். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ரோடு இது. இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டு நம்ம ஆதிரப்பள்ளியோட அது என்ன சோலையூர் டேம், அந்த டேமுக்கிட்ட போயிடலாம். அந்த டேம்கிட்ட போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஆதிரப்பள்ளி செக் போஸ்ட் ஒன்று வரும், அது போகணும். ஸோ இந்த ரோடே சூப்பராக இருக்கும். 2 சைடையும் வந்து தேயிலை தோட்டமாக இருக்கும். நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியான ரூட் இது. வயிறு எரியுது. காரத்தை போட்டு ஏற்றிட்டான். ஐயோ, சொன்னல 2 சைடும் பாருங்க தேயிலை தோட்டமாக தான் இருக்கும். இது மாதிரி பயங்கரமாக இருக்கும். வெயிலுமே ஆக்சுவலாக வெயில் இருக்குங்க. ஆனால் வந்து எனக்கு வெயில் வந்து அந்தளவு ஒன்றும் படவே இல்லை. நல்ல சில்லுன்னுமே இல்லை, நார்மலாக இருக்குது. குளிர் படுது, ஆனால் நார்மலாக இருக்குது. ஒரு மாதிரி அது நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, வெயில் அடிச்சிச்சு. ஸ்டான்மோ இங்கேயும் நிறைய பைசன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அதுவும் காணோம். எங்கே போனானுங்க தெரியல, எவனையுமே காணோம். எங்கடா இருக்கீங்க? இங்கே பாருங்க, இங்கே அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. மாறி 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 பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் இந்த ரோடெல்லாம் ஓட்ட போகும்போது. அது இன்னும் நல்லா ஒரு மிஸ்டாக ஃபாகியாக இருந்துச்சுன்னா ஹெவன் தான் இந்த இடம். வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆதிரப்பள்ளிக்கு இந்த வழி தான் போனோம். ஸோ இங்கே வந்து அப்படியே திரும்பினோன்னா ஆதிரப்பள்ளி ஒரு ரூட் வந்துடும். ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான் ஆதிரப்பள்ளிக்கு. ஸோ வால்பாறையில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு வண்டி எடுத்துருக்கோம் ஆதிரப்பள்ளி ரூட்டுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆதிரப்பள்ளி போகிற செக் போஸ்ட் ஒன்று. தமிழ்நாடு டு கேரளா செக் போஸ்ட். அது கரெக்டாக சோலையூர் டேம் பக்கத்துலேயே வரும். அந்த செக் போஸ்ட்டில் போய் என்ட்ரி போட்டு கிளம்பணும். ஒரு 4 o'clock வந்து நம்ம அந்த செக் போஸ்ட்டில் ரீச் ஆகணும். அது 4 o'clock போனால் தான் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ அங்கே செக் போஸ்ட்டில் வந்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் வாங்கிட்டு கரெக்டாக ஆதிரப்பள்ளியோட என்ட்ரன்ஸில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும்.
அந்த செக் போஸ்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்போது நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த ரைடில். ஸோ இந்த செக் போஸ்ட்டில் பார்ப்போம் எத்தனை நேரத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில டைம் வந்து அந்த ஆதிரப்பள்ளி செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock வரைக்கும் ஓகேம்பாங்க. சில டைம் வந்து 3 o'clock முடிஞ்சுப்பாங்க. சில டைம் 4 மணியோன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் இங்கே பக்கத்தில் கேட்ட போகும்போது 4 o'clock வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. வாங்க பார்ப்போம். 4 o'clock வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு half an hourலேருந்து 40 minutes போயிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3:30 வந்து ரீச் ஆயிடுவோம். ஆனால் பட் 3:30க்கு போயிட்டோன்னா 4:30, 5:30, 6:30 தான் நம்ம அது ஆக்சுவலாக ஆதிரப்பள்ளி ரீச் ஆகும். லெட்ஸ் சீங்க, பார்ப்போம். ஒரு மாதிரி இந்த ரைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஒரு மாதிரி வெள்ளை பூவாக இருக்குது. என்னன்னு தெரியலையே. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வெள்ளைன்ட்டு இருக்குது. என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. பயங்கரமாக இருக்குது. பயங்கர அழகாக இருக்குங்க. சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதோ வெள்ளை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இல்லை. ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த மிஸ்ட்டு ஃபாகெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். புரியல. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறதா? ஓகேடா, தேங்க்யூ. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண சொல்லி பின்னாடிலேருந்து வந்து முன்னாடி வந்து சொல்கிறான். ஓகே, பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். சில இடங்கள் உண்மையாகவே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் ஒரு இடம் தான் இந்த மாதிரி இடம். ஒரு மரத்தில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லோ, க்ரீன், தென் டார்க் எல்லோ, அது மாதிரி பயங்கரமாக இருக்குது அந்த இடத்துல. சூப்பராக இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு பர்பிள் கலரில் வேறு ஒரு மரம் அங்கே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. குரங்கு 2 சேர்ந்து கோழி துரத்திட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து இந்த சோலையூர் டேமுக்கிட்ட வந்துட்டோம். நீ ஒரு தெரிஞ்ச ஒரு 2 to 3 kilometers சோலையூர் டேம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் தேர். ஆஹா, அட்டகாசமாக இருக்குல்ல இந்த ரோடு. சோலையூர் டேம் வந்துட்டோம். ஸோ சோலையூர் டேமோட வியூ சோலையூர் டேம். அந்த அணையோட டாப் வியூ இதுதான். ஸோ இந்த வியூ வந்து பாருங்கள். ஆக்சுவலாக கேமராவில் காட்ட போகும்போது உங்களுக்கு இன்னும் பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதுதான் அதோட வியூ. இங்கே தண்ணி ஆக்சுவலாக வந்து கம்மியாயிடுச்சு. தண்ணி கம்மியானனால தான்
இந்த வியூ இந்த அளவுக்கு பெருசாக செழிப்பாக இல்லாத மாதிரி இருக்குது. பட் தண்ணி இருந்துச்சுன்னா அட்டகாசமாக இருக்கும். போகலாம். ஸோ சோலையூர் டேம்லேருந்து கிளம்பிட்டோங்க. இது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே போன உடனே அந்த டேமோட பெரிய வியூ இருக்கும். ஸோ அது அல்டிமேட்டாக இருக்கும். அந்த வியூவை பார்ப்போம். ஸோ அந்த வியூக்கு அப்புறம் நம்ம செக் போஸ்ட் வந்துடும். அந்த செக் போஸ்ட்டில் போய் நம்ம டோக்கன் மட்டும் வாங்கிட்டோன்னா உள்ளே விட்டுட்டோன்னா நம்ம டேரெக்டாக ஆதிரப்பள்ளி போகிறோம். மாஸ்க் காட்டுறோம். நடுவில் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருந்தால் கூட அதை வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், அந்த அணையோட அப்பா மேசிவாக இருக்குது. அந்த அணையை பார்க்குறக்கு, சோலையூர் டேம் அணையை பார்க்குறக்கு அவ்வளோ பயங்கரமாக கட்டியிருக்காங்க. வேறு லெவல். ஆஹாஹாஹாஹா, டேங்கப்பா, வாவ். ஸோ சோலையூர் அணையிலேருந்து தண்ணி வரல. அது தண்ணி வந்துச்சுன்னா அடித்து இங்கே இந்த சைடு தண்ணி பயங்கரமாக போகும். ஸோ இந்த டைம் அந்த அணையிலேருந்து தண்ணி வரலை, தண்ணியும் இல்லை. நம்ம அங்கே பார்த்தோம்ல, போகலாம். நம்ம அங்கே பார்த்தோம்ல தண்ணி எவ்வளோ இருந்துச்சுன்னு. தண்ணி அதிகமாக இருக்க போகும்போது இதோட இங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி அவ்வளோ இல்லை. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. ஸோ இங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் செக் போஸ்ட்டு. ஸோ அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட போயிட்டோன்னா நம்ம டோக்கன் எடுத்துடலாம். ஆதிரப்பள்ளி வருது. ஸோ டைம் 3:12. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோங்க. எவ்வளோ பெரிய அணை, அப்பா சாமி, சரியான பெருசு. அங்கே இருக்கிற கில்லெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ என்னன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே. தண்ணி இல்லைனாலுமே அந்த கல்லெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. உண்மையாகவே பயங்கரங்க, சூப்பர். கேரளா ஸ்டேட், வெல்கம் டு கேரளா ஸ்டேட் போட்டிருக்காங்க. ஆதிரப்பள்ளி 50 கிலோமீட்டர் அண்ட் சாலக்குடி பார்த்திங்கன்னா 81 கிலோமீட்டர். கொச்சின் 125 கிலோமீட்டரில் கொச்சின் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆதிரப்பள்ளிக்கு 59 இருக்கா, அங்கே 50 போட்டிருந்தானுங்க. பார்த்தீங்களா, பக்கத்தில் தான் இருக்குது. கிலோமீட்டர் தப்பு போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, வாட் எவர். 60 கிலோமீட்டர் இருக்குது. சாலக்குடிக்கு 85, 80 அந்த மாதிரி இருக்குது.
நம்ம வந்து கேரளா கூட என்டர் ஆகிட்டோங்க. இதுதான் கேரளா. நம்ம வால்பாறை தாண்டிட்டோம், தமிழ்நாடு தாண்டிட்டோம், கேரளாக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் ஆட்டோவெல்லாம் பார்க்கலாம். இப்போ பிளாக் கலரில் வரும் பார்த்தீங்களா, பிளாக் கலரில் வருது. ஸோ ஏன்னா நம்ம வந்து கேரளா கூட என்டர் ஆகிட்டோம். ஸோ அதனால் எக்ஸ்பிரஸோ இந்த ரோடு தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த இந்த ஹில் ஸ்டேஷன்னே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மார்னிங் 6 to 8 இல்லைன்னா 9 இல்லைன்னா வந்து ஈவினிங் வந்து 5:30லேருந்து 5 மணி வச்சுக்கலாம். 5 மணிலேருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் தான் அது இந்த ஹில்ஸோட ஒரிஜினல் அந்த ஃபீலே வந்து நம்மளால் உணர முடியும்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேட்டு, மிஸ்ட்டு, குளிர் இதெல்லாமே. அவன் வாட்டுக்கு வரான் பாரு நடு ரோட்டில். ஒரு ஓரமாக போகணும், வண்டி தான் வருது. நடு ரோட்டில் வரான், நீ வேணால் ஓரமாக போட அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊருக்காரங்க தாங்க கரெக்டாக ஓட்டுவோம். ஓகே, ஆதிரப்பள்ளி ஒரு செக் போஸ்ட் வந்துட்டோம். வெல்கம் டு த செக் போஸ்ட். வந்தாச்சு. போய் செக் போஸ்ட்டில் போய் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு வருவோம்.